உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. இப்போ நமக்குள்ள பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை, அது எந்த லால வருது? மோசே லால வரல. எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ்ஸு சொல்லுங்க. மோசஸோட லால வரல, நேச்சுரல் லால வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. இந்த கிரேஸில் இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்றாரு, பரிசுத்தை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் 3 மணி நேரம் மெசேஜ் 3 மணி நேரம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏசினார் 2 மணி நேரம் 55 நிமிஷம் எல்லா சப்ஜெக்ட்டும் பேசிட்டு போகிறப்ப 5 நிமிஷம் அந்த நோட்ஸ் எடுத்துக்க, அவர் 3 நிமிஷத்தில் போகிறவங்கள பரிசுத்து கொடுத்துட்டு போயிடுவார். என்னமோ நினச்சிக்கிட்டு இருப்போம், சிம்பிளாக மட்டும் முடிஞ்சிட்டு போயிடும். விஷம் உடம்புல ஏறினவன் சாகரேக்கு என்ன செய்யணும், என்ன வேலை செய்யணும்? அவன் ஒரு வேலையும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் உள்ளே போன விஷம் வேலை பார்த்துரும். அப்படித்தான் வித்து எல்லா வேலையும் பார்த்துரும். ஆமேன் சார், ஆமேன். ஏன் சார் உங்களுக்கு சினிமாவை பார்க்குற விட மெசேஜ் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது? சீடு சார், சீடு சீடு. ஆமேன் சார். 50,000 ரூபா கொடுக்குறா வந்து ஒரு வேலையை விட 5,000 ரூபா கையில் கிடைக்காட்டினா கூட பிரசங்கம் ஏன் சார் எனக்கு பிடிக்குது? அது வித்து சார், அது வித்து. கோடி ரூபா கொடுத்தாலும் வேறு வேலைக்கு நான் போக மாட்டேன். ஆமாம், 2வது நாளே ஓடி வந்துடுவேன். ஏன்னா இது வித்து. எங்கள் அப்பா பிரீச்சரு, நானும் பிரீச்சரு. கையை தட்டுங்க. எங்கள் அப்பா மலை பிரசங்கி, நான் மலை பிரசங்கி. சீடு சீடு சீடு. ஒரே ஒரு வசனத்தை வச்சு வசனம்னு வாசிக்கணுன்ற கண்டி வாசம் இல்லை, இன்ட்ரடக்ஷன் இல்லை. அடுத்த வாரத்துலேருந்து கூட கடத்தல் சித்தம்னு எடுப்போம். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமாம், டைட்டில் என்ன? போதி தர்மன் எழுதுறாங்க. ஆமாம், டைட்டில் கிரேஸ் அண்ட் சீடு. இல்லை இல்லையா? பிரதர் நல்லா மெசேஜ் எடுக்க 4 சீடி வாங்கி அனுப்பிச்சி விடுவோம். நிறைய ரெவலேஷன் அனுப்பிச்சி விட்டுறக்கூடாது. அப்பொழுது தேவன் பூமியான இல்லை, ரொம்ப நாளாக எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. தேவன் அதை ஞாபகப்படுத்துகிறார். இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீட். இங்கே நேச்சர் ஆஃப் அ சீடு, கனெக்டிவிட்டி பிட்வீன் கிரேஸ் அண்ட் சீடு, இன்ஹெரிட்டன்ஸு. அடுத்து வந்து இன் ஸ்பிரிட் வேர்ல்டு வாட் இஸ் சீடு. இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இல்லை, பயந்துடாதீங்க, வர நாட்களில் பார்ப்போம். நேச்சர் ஆஃப் அ சீடு, ஒரு சீடோடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்ப்போம். வாசிப்போம். 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும். பூமி இங்க இருங்க. தேவன் வந்து லா, நேச்சுரல் லா, இதெல்லாம் ஆதியாமில் தான் வைக்கிறாரு. ஆதியாமில் வச்சது இன்னைக்கு வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. சூரியனை பார்த்து சொன்னார், இங்கே பாருப்பா, நீ சுற்றி சுற்றி வரணும், சாரி உன்னை சுற்றி சுற்றி இது வரும், நீ காலையில் வரணும், சாயந்தரம், இதெல்லாம் சொல்லிட்டு போனார்ல. கடல் பார்த்து சொன்னேன், இப்படி தான் இருக்கணும். 6000 வருஷம் ஆச்சு, 6000க்கு மேலே ஆச்சு, 6000 வருஷம் ஆச்சு. அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கு, மாறவே மாறாது. அந்த பிரமாணத்துக்குள்ளே தான் நம்ம வரோம். நமக்குள்ளே அந்த இயற்கை பிரமாணம் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நேச்சுரல் லா 13 வகையான பிரமாணம் பார்த்தோம்ல. இப்போ நமக்குள்ளே பரிசுத்தம்னு ஒன்று வருது இல்லை, அது எந்த லால வருது? மோசே லால வரல. எல்லாம் சொல்லுங்க, ஹோலினஸ்ஸு சொல்லுங்க. மோசஸோட லால வரல, நேச்சுரல் லால வருது. கை தட்டுங்க வருது அவருக்கு. ஹல்லேலூயா. மோசஸ் லா இதில் வந்துச்சு, கல்லில் எழுதி கொடுத்தாரு. ஆமாம், ஆனால் நேச்சுரல் லாவை வித்துக்குள்ளே வச்சார். எனக்குள்ளே பரிசுத்தம் வரப்போகுது நியாயப்பிரமாணத்தில் அல்ல, இயற்கை பிரமாணத்தில் இருந்து. ஆமென் சொல்லுவோம், வாசிப்போம். இது தெரியாதவங்க அப்படியே ரொம்ப கபா 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 பரிசுத்தம் ரீபா கபா ஓ ஷாபாஷி நாசியா என்ன திடீர்னு சைனீஸில் பேசிகிட்டு இருக்கிற இவங்களுக்கு ஹோலினஸ்னா தான் பெரிய. நாய் குலைக்குது, சிங்கம் கர்ஜிக்குது, மீன் நீந்துது. ஆமாம், குதிரை கணைக்குது, குதிரை வந்து என்ன செய்யுது, யானை பிளிருது, கழுதை கணைக்குது. ஆமாம், அதை மாதிரி அதன் வரிசையில் உங்கள் பேரை போட்டு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க. அதன் அடிப்படையில் அவ்வளோதான் சொல்ல. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். காரணம்,
அழகாக சொல்கிறாரு. காரணம் ஒன்றுதாயா, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அது கூட இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்குது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். ஏன்னா பாவத்தில் அவன் நிலைச்சிருக்க முடியாது. அந்த பையன் போனான் பாருங்க, அப்பாட்டேருந்து பிரிஞ்சு போனான். ஆனால் அவனால் அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. ஃபைனலாக என்ன முடிவு எடுத்தானே, எங்கள் அப்பாட்ட போவேன். எது இழுத்துச்சு? வித்து. வித்து. உங்களுக்குள்ள என்ன ஃபீல் வருது? சின்ன வீடாக இருக்கட்டுங்க, நீங்கள் போகிற இடத்துல பெரிய வீடு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த 3 நாள் 4 நாள் நீங்கள் எல்லா மீட்டிங் ஊழியத்தெலாம் முடிச்சுட்டு திரும்ப உங்கள் சொந்த வீட்டில் சின்ன வீட்டில் படுக்கிறப்ப அப்படியே பரலோகத்திலே படுக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட்டு? ஆமாம், நீ துவைக்காத இந்த போர்வையில் வந்து நீ தூங்கினா தான் உனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், மை ஹோம் இஸ் பெஸ்ட்டுன்றா. ஏன்னா இது அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று. அப்படித்தான் அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னா அதுதான் நடக்கும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.